Hello. Good morning, sir. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹாலஜன்ஸ். இது வந்து என்னென்ன பார்க்க போறோம்? ஹாலோ ஆல்கேன்ஸ், என்னது ஹாலோ அரேன்ஸ். ஹாலோ ஆல்கேன்ஸ்னா ஹாலோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் இருக்கு இல்லையா, அதோட வந்து உங்களுக்கு ஹாலஜன்ஸ் குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கும் இல்லையா, இந்த சப்ஸ்டியூட்டட் ஆகிற ஹாலோ ஆல்கேன்ஸும். ஹாலோ அரேன்ஸ்னா பென்சின் ரிங்ல ஹாலஜன்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகிறது தான் வந்து ஹாலோ அரேன்ஸ் அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு எப்படி வந்து நேமிங் பண்றது, அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிட்டு வில் மூவ் ஆன் டு தி கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஹவு டு வந்து நேம் தி நாமன்கிளேச்சர் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் வந்து ஹாலோ அரேன்ஸ் எப்படி வந்து நேமிங் பண்றது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. எப்படி நேமிங் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கணும். அதுல வந்து ஹாலஜனுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி வந்து அதை நம்பரிங் பண்ணணும். ஸோ நான் அந்த லாங்கஸ்ட் செயின்ல நம்ம ஹாலஜன் வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த செயினை வந்து பார்த்துக்கணும். இப்போ 2-3 ஹாலஜன்ஸ் இருந்தா கூட அந்த செயின்ல அந்த 2-3 ஹாலஜன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்கு, ஹாலஜனும் இருக்கு அப்போனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹாலஜன்ஸ்க்கு தான் கொடுக்கணும். மெத்திலுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ப்ரியாரிட்டியில பார்க்கும்போது ஹாலஜன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமிங் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாலோ அரேன்ஸ்ல எப்படி நேமிங் பண்றதுன்னா, அந்த பென்சின் ரிங்ல அந்த ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கிளாக் வைஸ்ல வந்து 1 2 3 4 போட்டுட்டு செகண்ட் பொசிஷன்ல வந்து இருந்ததுன்னா செகண்ட் 2 குளோரோ பென்சின் அது மாதிரி எழுதும். ஃபோர்த்ல இருந்தா ஃபோர்த்து குளோரோ. அதே மாதிரி வந்து உங்களுக்கு செகண்ட் பொசிஷனுக்கு வந்து ஆர்த்தோவும், தேர்ட் பொசிஷனுக்கு வந்து மெட்டாவும், ஃபோர்த்து பொசிஷனுக்கு வந்து பேராவும் அப்படின்ட்டு அந்த பொசிஷன்ஸ் கூட வந்து பேர் கொடுத்து ஆர்த்தோ, பேரா, மெட்டா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது அதே மாதிரி யூபிஎஸ்சி நேம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஃப்ரம் சன்லைட் இருக்குல்ல, சன்லைட்ல குளோரினேஷன் பண்ணாவே உங்களுக்கு நார்மலாவே வந்து டைரக்ட் ஹாலஜினேஷன் தான் நடக்குது. குளோரோ ஈத்தேன், ப்ரோமோ ஈத்தேன் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து ஃப்ரம் வந்து ஆல்கால்ஸை கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனால வந்து HCl ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குளோரோ ஈத்தேன் வந்து இது மாதிரி வந்து ஹைட்ரஜன் ஹாலைட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஃப்ரம் தி ஆல்கால்ஸ்ல இருந்து கேன் வந்து ப்ரிப்பேர் தி குளோரோ ஈத்தேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோமோ ஈத்தேன் வந்து இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அதே மாதிரி வந்து ஹாலஜன்ஸ்க்கு நம்ம ஹாலஜினேட்டிங் ஏஜென்ட்டா வந்து பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தைனைல் குளோரைடு SOCl2 இருக்கு இல்லையா, அந்த இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தைனைல் குளோரைடு ஆல்சோ வந்து கேன் வந்து யூஸ் ஃபார் அந்த ஹாலஜினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IUPAC எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ் வந்து பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ்னா
PCl3, PCl5 இதெல்லாம் வந்து பாஸ்பரஸ் இது வந்து ஒரு குட் வந்து ஆலஜினேட்டிங் ஏஜென்ட் அது. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இது ஹாலோ ஆல்கன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து தயோனைல் குளோரைட். தயோனைல் குளோரைட்னா வந்து SOCl2 தயோனாவே சல்ஃபர். ஸோ அதுவே தயோனைல் குளோரைட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஆலஜினேட்டிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆலஜன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் வந்து ஹாலோ ஆரின்ஸ். ஹாலோ ஆரின்ஸ் ஜஸ்ட் அதே மாதிரி you can வந்து prepare it by halogens are obtained by direct இது கூட வந்து நம்ம வந்து direct halogenation of aromatic hydrocarbon in the presence of catalyst. அயன் இல்லைன்னா வந்து ஃபெரிக் டைக்ளோரைடு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் அந்த ஹாலஜன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குளோரின் புரோமின் தான் வந்து இந்த மெத்தட்ல டைரக்ட் ஹாலிஜனேஷன் வந்து பண்ணலாம். பட் வந்து இட் இஸ் நாட் வந்து பாசிபிள் ஃபார் அயோடின். அயோடின் அயோடின்கோ ஃப்ளோரின் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா அயோடின் வந்து இது அண்டர்கோ வந்து தட் இஸ் வந்து ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்து இதில் அண்டர்கோ. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் அயோடைடை வந்து நம்ம அயோடிக் ஆசிடோட வந்து ரியாக்ட் பண்ண வச்சு அதை அயோடின் கேஸா மாத்திட்டு அந்த அயோடின் கேஸ் வந்து அது யூஸ் ஆகும் இல்லையா, பென்சினுக்கு வந்து அயோடினேஷனுக்காக வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த வேலை வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை திஸ் மெத்தட் இப்போ வெறும் வந்து நம்ம அயோடிக் ஆசிட் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் அயோடைட் வந்து ரியாக்ஷன் திருப்ப வந்து பேக்வேர்டுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். இப்போ திருப்ப நம்ம வந்து ரியாக்டன்ட் தான் வந்து கெட் இட் ஒன்லி தி ரியாக்டன்ட் அகைன் வந்து பென்சின் வந்துடும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வி ஷுட் வந்து சேஞ்ச் இட் லைக் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் டயாசோனியம் சால்ட்ஸ். டயாசோனியம் சால்ட்ஸ் வந்து முதல்ல வந்து எப்படி டயாசோனியம் சால்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னா தட் இஸ் வந்து அனைலின் யூஸ் பண்ணி சோடியம் நைட்ரேட் NaNO2 அடுத்து வந்து டைலூட் HCl 273 288 வந்து இந்த ப்ராசஸ் தான் we call it as an diazotation. ஸோ இந்த ஃப்ளோரோபென்சின் வந்து நம்ம இந்த டைரக்ட் ஃப்ளோரினேஷன்ல வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆக்டிவான காம்பவுண்ட். அந்த ரியாக்ஷன் வந்து வெரி வயலண்ட்னா இதுல இவன் வந்து காசு வந்து இங்க இது ஃபயர். அதனால வந்து which not வந்து இந்த ஃப்ளோரினேஷன் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம பண்ண டயாசோனியம் சால்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா we can வந்து ப்ரிப்பேர் இது இந்த ப்ராசஸ் தான் வந்து we call it as a diazotation. டயாசோடேஷன் என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் வந்து டயாசோனியம் குளோரைட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் டயாசோடேஷன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயாசோனியம் சால்ட் ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ்க்கு வந்து பேர் வந்து டயாசோடேஷன். ஒன்றும் இல்லை, அனிலின் எடுத்துக்கணும். அது வந்து சோடியம் நைட்ரேட்டும் நெக்ஸ்ட் வந்து HCl டெம்பரேச்சர் வந்து 273 to 278 வந்து டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா விக்கெட் வந்து பென்சின் டயாசோனியம் குளோரைட் வந்து விக்கெட். இந்த பென்சின் டயாசோனியம் குளோரைட் வந்து யூஸ் பண்ணி கேன் வந்து ப்ரிப்பேர் லாட் ஆஃப் வந்து லாட் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயாசோனியம் குளோரைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆலஜினேஷன் இந்த ஆலஜினேட் பற்றி குளோரின் புரோமின் குளோரின் அயோடின் எல்லாமே நம்ம வந்து இந்த டயாசோனியம் சால்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருக்க ஃப்ளோரினேஷன்ல வந்து இட் வில் நாட் பாசிபிள் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. இட் இஸ் நாட் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். அந்த வந்து ஹலோ குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். கொஞ்சம் இது பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறமா கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒரு 2 மார்க் 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரிவிஷன் ஷார்ட் ரிவிஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நான் ஷேர் பண்றேன். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டயாசோனியம் சால்ட்ஸ்ல இருந்து நம்ம இது மாதிரி வந்து குளோரினேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குளோரினேஷன் வந்து நடக்காது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா டைரக்ட் குளோரினேஷன் நடக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் டயாசோனியம் சால்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு குளோரினேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தட் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா டயாசோனியம் சால்ட்ல சிம்பிளான வந்து காப்பரும் HCl வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஈஸியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஈஸி அவைலபிள் திங்ஸ்ல இருந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ண இது இந்த அலஜினேஷன் பண்ணியிருக்கனால அவர் அந்த பேர் என்ன கட்டர்மேன்ஸ் ரியாக்ஷன். இந்த நேமிங் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ரியேஜென்ட் அந்த ரியாக்ஷன் நிறைய வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல.
ஸோ கட்டர்மேன் ரியாக்ஷன் என்னன்னா அனிலின் தட் இஸ் டயோசோனியம் குளோரைடோட காப்பர் HCl. இப்போ காப்பர் வந்து ஈஸிலி அவைலபிள், HCl ஈஸிலி அவைலபிள். ஸோ அதுல இருந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து குளோரினேஷனும் ப்ரோமினேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சர் ஆஃப் தி CX பாண்ட். யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து ஹாலஜன் சப்ஸ்டியூட்டடா இருக்கிற காம்பவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்கும் டியூ டு தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் தி ஹாலஜன். ஸோ வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு ஆல்ரெடி பார்த்தோம், தட் இஸ் அட்ராக்டிங் தி ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்ஸ். ஸோ ஹாலஜன்ஸ்க்கெல்லாம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால இது என்ன பண்ணா இந்த ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரை டு வந்து புல் தட். அப்போ லைட்டா வந்து போலாரிட்டி இருக்கும். ஸோ ஹாலஜன்ஸ்க்கு வந்து டெல்டா மைனஸும் கார்பனுக்கு வந்து டெல்டா பிளஸ் அப்படி இருக்கும். ஸோ அந்த போலாரிட்டி இருக்கனால ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து எலக்ட்ரோஃபைலோ நியூக்ளியோஃபைலோ வந்து அட்டாக் பண்ணும். அது வந்து எம்டி வந்து பி ஆர்பிட்டல் இருக்கு, ஹாலஜன்ஸுடைய எம்டி பி ஆர்பிட்டலும் கார்பனுடைய sp3 ஆர்பிட்டலும் வந்து ஓவர்லாப் ஆகுறதா. நெக்ஸ்ட் அந்த ஓவர்லாப்பிங் வந்து எதை பொறுத்திருக்குன்னா இப்போ வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஓவர்லாப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதை பார்த்துக்கோங்க. சைஸ் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் இன்க்ரீஸஸ், த ஓவர்லாப் வந்து டிக்ரீசஸ். போலாரிட்டி இருக்கு, அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம, எலக்ட்ரான் வந்து ரிச் சென்டர், எலக்ட்ரான் ரிச் சென்டர். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா C8 இருக்கிறதுலாம் வந்து லிக்விட்ஸா இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, the melting and boiling point of halogens are higher than those of the parent atom. இது எதுக்கு இந்த கொஸ்டின் தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல இருக்க அதுலயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ் உங்களுக்கு நான் நோட் பண்ணி காமிச்சிடுறேன். அந்த நான் கொஸ்டின் ஷேர் பண்ணும்போது நீங்க ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா மரியம்? எஸ் மேம். செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ் ஆர் moderately polar molecules. Still they are in the immiscible water due to the inability to form the hydrogen bonds. அதாவது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வாட்டரோட வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ண முடியாதனால இட் இஸ் வந்து இம்மிசிபிள் வித் வாட்டர். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து இது பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து அதுவும் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அது ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து என்னன்னா டியூ டு தி கிரேட்டர் மாலிகுலர் மாஸ், அது ஒரு கான்செப்ட். கிரேட்டர் மேக்னிடியூட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் ஹாலோ காம்பவுண்ட் தேன் இன் பேரண்ட் ஹைட்ரோகார்பன், தென் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வந்து இன்டர் மாலிகுலர் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால, ஆனா வந்து புக்ல வந்து 3 கொடுத்துருக்கான் கொஸ்டின் பேப்பர்ல, ஆனா ஆன்சர் வந்து உங்களுக்கு இது மட்டும் தான் காமிக்கிறான், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர் மாலிகுலர் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். For a given alkyl aryl group, the boiling point increases from chloro to iodine as the size of the halogen atom increases. The boiling point of halogen next பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்கான். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்னது, அந்த காம்பவுண்ட் அதுல இருக்கிற ஹாலஜன் வந்து ஃபுல்லாவே வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற குரூப் ஆஃப் ஆட்டமோ இல்லை வந்து ஒரு சிங்கிள் ஆட்டமோ வந்து சப்ஸ்டியூட் ஆகுறது அந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். சின்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மாலிகுலர் போலாரிட்டி இருக்கனால ஹாலோ ஆல்கின்ஸ்லாம் வந்து போலாரிட்டி இருக்கனால டியூ டு தி ஹாலஜன்ஸ் உடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினால, ஸோ அந்த போலாரிட்டி இருக்கும்போது ஈஸியா வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ஏன்னா C+ இருக்கு இல்லையா, கார்போ கேட்டைன் இருக்கனால இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ஈஸியா போய் வந்து ஹாலஜன்ஸை ரிமூவ் பண்ணி நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து இப்போ வந்து ஆட் ஆகுறது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா வந்து 2 types of வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இருக்கு, SN1 SN2. SN1 அப்படின்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், SN2னா யூனிமாலிகுலர் பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். சொல்லுங்க பாப்பா, SN1 என்னது? யூனிமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். N இருக்கு பாருங்க, அதுக்காக அந்த ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். SN1னா யூனி இல்லையா, யூனிமாலிகுலர், N நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், SN2னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். சொல்லுங்க பாப்போம், அப்பதான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன். SN1னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். N வந்து ஃபார் நியூக்ளியோஃபிலிக், S னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், SN2னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு 2
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து SN2 பார்க்க. SN2ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு? transition டிரான்சிஷன் ஸ்டேட். டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஏன் நம்ம ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் சொல்றோம்னா, அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல தான் வந்து நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஓல்டு பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஓல்டு பாண்ட் இது கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க அந்த பாண்ட் வந்து லைட்டா வந்து பிரேக் ஆயிட்டே இருக்கு. அதே பேக் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் அந்த ஆல்கஹால் குரூப் வந்து அந்த சப்ஸ்டியன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து நியூ பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டெப், இந்த ஸ்லோ ரியாக்ஷனால சொல்ல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து எது சொல்றோம்னா டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SN வந்து 1. SN1 வந்து இதுல வந்து SN1 வந்து என்ன, இது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து என்ன கொடுக்குற ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்? அந்த கார்போ கேட்டன் ஃபார்ம் ஆகுது C+ வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து நம்மளுக்கு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றோம். ஸோ கார்போ கேட்டன் வந்து ஃபார்மேஷன் தான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த இதுல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கும். அது பிரைமரி சொன்ன பிரைமரி கார்போ கேட்டன் என்னது? மேம் ஒரு கார்பன் டச் இருக்குது மேம். ஆ ஒரு ஆல்கைலோட இருக்குது மேம். ஒரு கார்பனோட ஆல்கைல் சொல்லக்கூடாது, எந்த இதுவும் இருக்கலாம். ஒரு சென்டர்ல இருக்க கார்பன் வந்து 4 பாண்ட் இருக்கு இல்லையா கார்பனுக்கு, அதுல ஒரு பாண்ட் வந்து ஒரு கார்பனோட சேர்ந்திருக்கு. மற்ற 4 பிளேஸும் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் வேற ஆட்டமோட வந்து இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமரி. செகண்டரிக்கு வந்து 2 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆகும், அது செகண்டரி. டெர்ஷரிக்கு வந்து 3 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆகுனா டெர்ஷரி கார்போ கேட்டன் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டெபிலிட்டியில இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? மேம் டெர்ஷரி. டெர்ஷரி கார்போகேட்டன் தான் வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா டியூ டு தி ஒன்னு வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், இன்னொன்னு வந்து பிளஸ் எஃபெக்ட் ஆஃப் தி மெத்தில் குரூப் இருக்கனால, எனக்கு மெத்தில் குரூப் வந்து அட்டாச் இருக்கனால 4 பக்கமும் 3 பக்கமும். ஸோ அதனால வந்து அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ல மெத்தில் குரூப் எல்லாம் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சென்டர் ஆட்டம் மேல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்றதுனால வில் கெட் வந்து அது ஸ்டெபிலிட்டி இருக்கு. அப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைப்பர் கான்ஜுகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குளோரோமீத்தேன் வந்து ஃபீனால்ஸ், அதாவது என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு HCl வந்து யூஸ் பண்ணி ஃபீனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் வந்து நைட்ரேஷன் நைட்ரேஷன் எப்படி பண்றோம்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றது கான்சன்ட்ரேட்டா எடுத்துக்கணும். ஸோ வில் கெட் வந்து 2 நைட்ரோ பென்சின் 2 நைட்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தா காஞ்சி இது மோர் ஓவர் வந்து இது என்ன இந்த ஸ்ட்ரக்சர் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்பப்போ வந்து அந்த தன்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாத்திட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஏன்னா எப்படின்னா அந்த இது இருக்குல்ல பென்சின் வந்து யூஸ்வலாவே வந்து உள்ள இருந்து எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு பென்சின் ரிங்குள்ள? மேம் 3 இருக்கு. ஆல்ரெடி 3 டபுள் பாண்ட் இருக்கு. அந்த 3 டபுள் பாண்ட்ல 3 வந்து பை பாண்ட் வந்து என்னது வீக் பாண்டு. ஸோ அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குன்னா அப்போ அதுவே வந்து உடஞ்சி வந்து வீக்கா இருக்குனால அந்த பாண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைசேஷன் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ல பென்சின் ரிங்ல ஆல்ரெடி அதுவே வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட இது இருக்க பென்சின் ரிங் மேல இப்போ நம்ம வந்து குளோரின் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த குளோரோ பென்சின் வந்து குளோரின் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இல்லையா? ஸோ அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா உள்ள பென்சின் ரிங்குள்ள வந்து சென்ட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாத்திட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க குளோரின்ல இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல ஏன்னா தன்னுடைய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ள போட்ட உடனே ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்ட் வந்துருச்சு. அடுத்தது கார்பனுக்கு அப்புறமா என்ன பேலன்ஸ் ஆகல, கார்பனுக்கு 4 பாண்டு தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ பேலன்ஸ் அஞ்சாயிடும். இந்த இந்த ரெண்டாவது இது குளோரின் பக்கத்துல இருக்க டபுள் பாண்ட் வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து அந்த அந்த வந்து பென்சினுக்கு உள்ள இருக்கிற பாண்ட் வந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த பை பாண்ட் எலக்ட்ரான் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டா மாறுது.
திருப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து ஷிஃப்டிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரெசோனன்ஸ். நம்ம நினைப்ப இது இப்ப எப்பவுமே ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுலுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்ம ரியாக்ஷன் இது போட்டோம்னா இது வரும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா இது மாதிரி வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர் மாறினே இருக்கும்போது இது மாதிரி ஸ்ட்ரக்சர் அதிகமா ஆகும்போது அது ஸ்டெபிலிட்டியும் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன்னா மாலிகுலே வந்து ஒரு அந்த காம்பவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆகுறது, இருக்கிற இதுல இருந்து எலிமினேட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா குளோரோ ஈத்தன்ல HCl ரிமூவ் ஆச்சுன்னா எத்தீன் அப்படின்ட்டு இது கேட்டிருக்காம. சேஜ் ரூல் எப்படி எழுதிங்க இது? சேஜ் ரூல் சேஜ் ரூல்னா எப்படி எழுதிங்க? சேஜ் ரூல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். மேம் இது என்ன having என்ன a இது? less number of hydrogen atoms அதானே மேம்? அங்கதானே மேம் ஆமா, போகும்? இங்க என்ன if the structure of alkyl halide is such that it undergo elimination in two different ways, then the most highly substituted alkene and is the major product of elimination. This is known as the Sazer's rule. So இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கேட்டிருக்கான். இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கான். Sazer's ரூல்னா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து அப்போ 2-bromo பியூட்டேன்ல எது மேஜர் ப்ராடக்ட்? பியூட்டி 2 வந்து மேஜர் ப்ராடக்ட். அப்படி மேஜர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு திஸ். ஏன்னா எந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேவிங் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆன் தி டபுள்லி பாண்டட் ஆட்டம், அது இல்லைன்னா மோர் ஹைலி சப்ஸ்டியூட்டடா இருக்கிற இப்போ 2 பியூட்டின்ல 2 சப்ஸ்டியூஷன் இருக்கு. மெத்தில் குரூப் வந்து 2 இருக்கு. ஆனா இதுல வந்து பியூட்டின்ல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒண்ணுதான் வந்து சப்ஸ்டியூட்டடா இருக்கு, ஆல்கைல் குரூப் சப்ஸ்டியூட்டட். அதனால நெக்ஸ்ட் வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா என்ன படிச்சோம்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா ஆல்கைல், சொல்லுங்க. அது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் halide magnesium. முதல்ல மெக்னீசியம் சொல்லணும். ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைட் சொல்லுங்க பார்ப்போம். ஆல்கைல் magnesium halide. ஸோ வந்து எப்படின்னா RMgX, ஞாபகம் ஃபார்முலா வந்து RMgX. இது ஆர்கனோ மெட்டாலிக்கம். எப்படி நம்மளுக்கு வந்து இது இது என்ன டயசோனியம் சால்ட் எப்படி யூஸ் ஆனதோ அதே மாதிரி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட வந்து இதே மாதிரி வந்து நிறைய வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. ஏன்னா சிம்பிளா வந்து இவருடைய சிம்பிளான திங்ஸ்லயே வந்து ஒரு பெரிய ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் இப்போ எனக்கு ஆல்கால் வேணா கூட நான் வெறும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நான் வந்து வாட்டர் போட்டாவே போதும் எனக்கு வந்து ஆல்கால் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு குளோரின் வேணும்னா ஜஸ்ட் வந்து அந்த ஹேலட்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளான HCl போட்டாவே போதும். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்கால் வேணுமா, ஹாலஜன்ஸ் வேணுமா, ஹலோ பென்சின் அனிலின் வேணுமா, அப்புறமா வந்து குளோரோ பென்சின் வேணுமா, அப்ப ஃபீனால் வேணுமா, அது மாதிரி வந்து எக்கச்சக்கமான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து வந்து ப்ரிப்பேர் இட்டேன். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அவருன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட இந்த குளோரோ ஈத்தேன் யூஸ் பண்ணி மெக்னீஷியம். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் தெரியல. ஜஸ்ட் குளோரினேஷன் டைரக்ட் கோரிலேஷன் பண்ணி ஈத்தேன்ல நம்ம வந்து குளோரோ ஈத்தேன் வந்து ஈஸியாக அதுவும் அவைலபிள் இல்லையா, சன்லைட்ல ஜஸ்ட் சன்லைட்ல நம்ம டைரக்ட் குளோரினேஷன் பண்ணாவே நம்மளுக்கு குளோரோ ஈத்தேன் கிடைச்சிடும். அந்த மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ரொம்ப சிம்பிளான இது எலிமெண்ட் ஆட்டம். அது சிம்பிளான அதனா ஈஸி அவைலபிள். மெக்னீஷியம் ரிப்பன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணதுக்காக அந்த கிராக்கர்ஸ்ல பட்டாசு எல்லாம் தயாரிப்பாங்களா, அவங்ககிட்ட எல்லாம் வந்து மெக்னீஷியம் ரிப்பன் வந்து சர்வசாதாரணமா இருக்கும். ஸோ அந்த மெக்னீஷியம் ரிப்பனு. அடுத்தது வந்து ட்ரை ஈத்தர் வந்து உங்களுக்கு அனஸ்தீஷியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து அவைலபிள், ஈஸி அவைலபிள். ஸோ இது மூணுத்தையும் வந்து நார்மலா யூஸ் பண்ணி அவர் வந்து RMgX வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எத்தில் மெக்னீஷியம் குளோரைடு. நெக்ஸ்ட் அது வந்து சோடியமோட ரியாக்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து ராட்ஸ் ரியாக்ஷன், இது இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ராட்ஸ் ரியாக்ஷன்னா எனக்கு வந்து ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணோம்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த ட்ரை ஈத்தரை யூஸ் பண்ணி மெட்டாலிக் சோடியம் யூஸ் பண்ணாவே போதும். அது என்ன பண்ணும், சோடியம் வந்து ஹாலஜனை எடுத்துட்டு வந்துடும். ஸோ வில் கெட் வந்து ஹையர் வந்து ஆல்கேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது ஜஸ்ட் வந்து லெட் யூஸ் பண்ணி நான் வந்து டெட்ரா எத்தில் லெட் அப்படின்ட்டு அது வந்து யூஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ராட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன்,
இது ராட்ஸ் ரியாக்ஷன் வந்து ஹையர் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்காக. ராட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் வேற இருக்கு, ஃபிட்டிக் ரியாக்ஷன் வேற இருக்கு. இந்த ரியாக்ஷன் என்னன்னா குளோரோபென்சினோட சோடியம் குளோரோ ஈத்தேன் ஒரு டொல்யூன் ப்ரிப்பேர் பண்ண வந்து எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ராட் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஃபிட்டிக் ரியாக்ஷன்ல வெறும் சோடியம் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை ஹீட்டர் யூஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து அவர் எப்படி ராட்ஸ் வந்து ஆல்கேன்ஸ் ஆல்கேன் ஹையர் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் ஆகும், அதே மாதிரி பென்சின் ரிங் இன்னொன்று பென்சின் ரிங் ஆட் பண்ணதுக்காக ஃபிட்டிக் ரியாக்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே தான் நீங்க வந்து அவர் என்ன பண்ணிருக்கீங்க, இதே தான் இது ரெண்டும் பாருங்க, ஒரே பாருங்க, ராட்ஸும் அவர் ஒரு கெமிஸ்ட், ஃபிட்டிக் ஒரு கெமிஸ்ட். ஸோ அவர் வந்து எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவரும் வந்து என்ன பண்றாரு, அவர் பண்ண ஆல்கன்ஸ்க்கு நீ பண்ண இல்லையா, ஹையர் ஆல்கன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண, நான் வந்து ஃபீனால் குரூப் வந்து தட் இஸ் பென்சின் ரிங் ஆட் பண்ணதுக்காக அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ உங்களுக்கு ரியேஜன்ஸ் வந்து ஈஸியா ஞாபகம் வந்துடும், சோடியம் அடுத்தது ஈத்தர். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண டைஃபீனைல்ஸ் இதெல்லாம், அப்போ ரிடக்ஷன்ஸ் வந்து உனக்கு ஈத்தேனா ஃபார்ம் ஆகும். பாலிஹாலோ கார்பன்ஸ், பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னா என்னது, பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னா பாலினா என்னது, நிறைய மேம். பாலினா மெனி இல்லையா, மெனி ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து மெனி நிறைய ஹாலஜன்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டிடிடி, அடுத்தது பார்த்தா குளோரோஃபார்மு, அயோடோஃபார்மு, இதெல்லாம் வந்து கார்பன் டெட்ரா குளோரைடு, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான காம்பவுண்ட். இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான காம்பவுண்ட். குளோரோஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னேன் நானு, மேம் அனஸ்தட்டிக் மேம். அனஸ்தீஷியாக்கு. அப்புறமா வந்து இந்த குளோரோஃபார்ம், அடுத்தது வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஏன் வந்து குளோரோஃபார்ம் வந்து we are not வந்து using, why it is banned, எப்படி வந்து ஸ்டோர் பண்ண, இது ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்கு இதுல. ஸோ குளோரோஃபார்ம் வந்து இஸ் a colorless sweet smelling liquid slowly oxidized by air in the presence of light to a poisonous gas வந்து பாஸ்பீன் அப்படின்ட்டு வந்து. ஸோ அந்த பாஸ்பீன் வந்து பாய்சனஸ் கேஸ்னால, பாஸ்பீன் வந்து கார்பனைல் குளோரைட். இது வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணோம்னா டார்க் கலர் பாட்டில்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்லி வந்து அந்த பாட்டில் வந்து ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிடணும் வித்தவுட் வந்து, அப்போதான் வந்து ஏர் உள்ள போகாது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எத்தனால் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டாக்ஸிக் காம்பவுண்டை நம்ம என்னவா மாத்தலாம், ஈத்தில் கார்பனேட்டா மாத்திடலாம். உங்கதான் அயோடோஃபார்ம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும், டெஸ்டிங் அயோடோஃபார்ம் டெஸ்டிங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக. வந்து டிடிடி வந்து இது பேன் பண்ணியாச்சு இது. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு தி டிஸ்கஸ் தி கொஸ்டின் பேப்பர். நீங்க அப்ப இருக்க இந்த இது பார்த்துன்னு இருங்க, ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு இருங்க. கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது ஷேர் பண்ற தெரியுதாம்மா இது மரியம்? எஸ் மேம். இது கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் இது பாருங்க, ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ரேடிக்கல், CH3 RCH2 R2CH R3C? மேம் ஆப்ஷன் டி மேம். வெரி குட், கரெக்ட். R3C. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல செகண்டரி கார்போகேட்டன் தான் வந்து எப்பவுமே ஸ்டேபிள் அப்படின்ட்டு. இது மேட்ச் தி ஃபாலோயிங் சொல்லுங்க பார்ப்போம். கார்போ ஆனயான், கொஸ்டினே ராங்க கொடுத்துருங்க, ஃப்ரீ ரேடிக்கல், எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், எது வரும் சொல்லுங்க. CH3 மேம்.
Dot பிளஸ் CH3. வராது, அது ஆனா மைனஸ் தானே, அது ராங்கா கொடுத்துருக்கான். ஸோ வந்து 1க்கு வந்து CH3. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் Free radical dot CH3 வெரி ma'am. குட், கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. ஸோ டாட் CH3. எலக்ட்ரோஃபைல் H2O ma'am. எலக்ட்ரோஃபைலா அது வராது உங்களுக்கு. வாட்டர் இது நியூக்ளியோஃபைலா இருக்கும், வாட்டரு. நியூக்ளியோஃபைலா இருக்கும். எலக்ட்ரோஃபைல் வந்து BF3 இருக்கும். BF3 இருக்கும். அடுத்தது, which halo alkanes is more reactive? அயோடோ ஆல்கேனா, ஃப்ளோரோ ஆல்கேனா? more reactive. Ma'am, iodo. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு இடத்துல நம்ம பார்த்தோமே, ஒண்ணு வந்து டிராஸ்டிக் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு. Alkane. Fluoroalkane. வெரி குட், அந்த ஃப்ளோரோ ஆல்கேன். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன். புக்கு வச்சிருக்கீங்களா? ஒரு Yes, எலிமினேஷன் ma'am. ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Yes. எலிமினேஷன் ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் குளோரோ ஈத்தேனை யூஸ் பண்ணி அது எடுத்துக்கோங்க. குளோரோ ஈத்தேனு, Ma'am, அதுல இருந்து chloroethane, aqueous potassium oxide ல ethanol product. எத்தனால வருது? ஆமா மேம். அப்கோர்ஸ் இன்னொன்னு கூட இருக்கு பாருங்க, ஈஸியா இருக்கு. ஈத்தீன். ஈத்தீன் வருது மேம். எத்தீன் வருது இல்லையா? வெரி குட், அது எடுத்துக்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல இருந்தே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட்ல இருந்தே ஒரு HCl ரிமூவ் ஆகுது இல்லையா? CH3 CH2 Cl. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் குளோரின் அந்த ரியாக்டன்ட் இருக்கிறதுலே ரிமூவ் ஆகுது. அதுக்கு ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணோம் மேம்? ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஆக்சைடு மேம். ஆல்கலிஸ் பொட்டாசியம். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். அடுத்த நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. மேல இருக்கு, சரியா வரல. உங்களுக்கு புக்ல நான் இது கொஸ்டின் பேப்பர் அனுப்புறேன் இல்லையா? When CH3 CH2 CHCl2 is treated with so Na2, the product is என்ன வரும்னு பாருங்க. CH3 CHCH2 CH3C triple bond CH. இதுல வந்து அதே மாதிரி வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா இது வந்து இது இல்லை, உங்களுக்கு வந்து பி இருக்கு, CH3C triple bond CH. அது இந்த ரியாக்ஷனே இல்லை உங்க புக்ல, ஆனா கொடுத்துருக்காங்க. Which of the following compounds not prepared by Sandy Meyer's reaction? சாண்டி மேயர்ஸ் படிக்கல, நம்ம ஹைட்ரோ கார்பன்ல படிச்சோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து அயோடோ பென்சின். அதுல ஆன்சர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற லெசன் தான். இது சல்பனைல் குளோரைடு இருக்கு, தயோனைல் குளோரைடு SOCl2. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தயோனைல் குளோரைடு வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட் இல்லையா? ஸோ குளோரின் ஆட் பண்றது. ஸோ பென்சின் ரிங்ல நான் வந்து குளோரின் ஆட் பண்ணிட்டேன், சல்பர் டை ஆக்சைடு அண்ட் HCl. அதே மாதிரி வந்து இந்த ஆல்கால்ல வந்து உங்களுக்கு OH. இது வந்து உங்களுக்கு இல்லாத ரியாக்ஷன்ஸ் தான் இது. இது பாருங்களேன் எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, நான் இந்த சொன்னல ஒரு இடத்துல வருதுன்ட்டு. The boiling point and melting point of haloalkanes are higher than those of the parent hydrocarbon due to the இங்க என்ன கொடுத்துறேன், எந்த இது வந்து கரெக்ட்னு கேக்குறான். நீங்க அந்த ரீசன் சொல்லணும், ஏன் 3ன்னு சொல்றீங்கன்ட்டு. இப்ப வந்து லோயர் மாலிகுலர் மாஸ் கொடுத்தா அது ராங் இல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஹாஸ் தி மாலிகுலர் மாஸ் இன்க்ரீசஸ், அது ராங், அது வராது. லோயர் மேக்னிடியூட் ஆஃப் வந்து வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அது வந்து ராங். ஏன்னா வந்து வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கு, லோயர் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்த உடனே வந்து வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோமே, முன்னாடி இருக்க வேர்டை வந்து பார்த்துக்கணும், புரியுதுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, மிஸ் சொன்னாங்களே மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது பார்த்தா அந்த ஃப்ரண்ட்ல இருக்க லோயர் அந்த வேர்டு வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணும். அப்புறம் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன், அது ஒன்று, அதுவும் இருக்கு நம்மளுக்கு.
their capability to form intermolecular hydrogen bonds. கரெக்டா? இல்ல மேம். நம்மளுக்கு வந்து பார்த்ததுன்னு வந்து என்னென்ன 3 ரீசன்ஸ் பார்த்தோம்னா, ஒண்ணு ஹையர் மாலிகுலர் மாஸ் வந்து டியூ டு மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகறனால அதோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கனால இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து இன்கேப்பபிலிட்டி ஆஃப் வந்து ஃபார்மிங், ஆனா ஹைட்ரஜன் பாண்ட் தான் இன்சாலிபிள் ஆகுது இல்லையா, அந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ல ஃபார்மேஷன் பண்ண மாட்டேங்குது. அது நெக்ஸ்ட், which of the following forms a stable diazonium salt at 273 and 278? diazonium salt prepare பண்ண எது வேணும்? மெயின் என்ன ரியாக்டன்ட்? இது எத்திலின் அமீனா, டைமெத்தில் அமீனா, பென்சில் அமீனா? பென்சின். அனிலின். பென்சின் ரிங்ல NH2 இருக்கும் இல்லையா, அதான் அனிலின். அனிலின்னு நான் சொன்ன டைஅசோசியேஷன் அனிலின் பிளஸ் NaNO2, அப்புறமா வந்து HCl, டெம்பரேச்சர் 273 to 278. இது டைஅசோசியேஷன் அந்த ரியாக்ஷன்ல பார்த்தோமா, இருக்கா பாருங்க. அதுல அனிலின் எதுனா கொஞ்சம் நேம் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. பென்சின் ரிங்ல குளோரின் இருந்ததுன்னா குளோரோ பென்சின், OH இருந்ததுன்னா ஃபீனால், அடுத்தது CH3 இருந்ததுன்னா தொலுயின், அடுத்தது இதுல வந்து உங்களுக்கு NH2 இருந்ததுன்னா அமினோ குரூப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது அனிலின் அப்படின்ட்டு. இது வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் ஹாவ் ஹை, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல, ஹாவ் வெரி ஹை கெப்பாசிட்டி டு ரீடைன் ஹீட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது CFC. இது என்ன, எதனால இது பண்ணிட்டாங்க? இது வெரி ஹை கெப்பாசிட்டி ரிட்டன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ் மேம், ட்ரூ மேம். அதனால தானே நம்ம CFC முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் ஏசில எல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, CFC தான் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஹீட்டை வந்து இது பண்ணி ஓசோன்ல வந்து ஹோல்ஸ் வந்துருக்கு, அதுவும் வந்து இந்த CFCனாலதான். அப்புறமா வந்து ஹீட் வேற வந்து ரீட்டைன் பண்ணிருக்கனால இது வந்து நம்ம பேன் பண்ணிட்டாங்க. சரி, முன்னாடி எல்லாம் வந்து இதுதான் வந்து ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ண, ஏசிக்கு இருக்கட்டும் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வந்து ரெஃப்ரிஜரண்டா வந்து இது யூஸ் பண்ண. இப்போ வந்து ஃப்ரீயோன்ஸ் யூஸ் பண்றோம் இப்போ வேற, அது பேன் பண்ணி. ஸ்டேட் வந்து சேஸ் ரூல், கிவ் அன் எக்ஸாம்பிள். அதுக்கு சொல்லுங்க பாப்பா, எங்க புக்ல இருக்கு சொன்னேன். எஸ் மேம். Ma'am, the structure of alkyl halide is that it can undergo elimination in two different ways. Then the more highly substituted alkene, having lesser number of hydrogen atoms on the double bonded carbon atom, is the major product of elimination. This is known as Saytze's rule. இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன். நீங்க அந்த இது இருக்குல்ல, பியூட்டின் இருக்கு இல்லையா, குளோரோ பியூட்டினை யூஸ் பண்ணி நீங்க வந்து 2 விதமான ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்ட்டு காமிச்சிட்டு இது 80% இருக்கு அக்கார்டிங் டு தி சேசப்ஸ் ரூல். ஏன்னா இந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் டபுள் பாண்ட் சி இருக்கிற கார்பன்ல வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்ததுன்னா அதான் வந்து மேஜர் ப்ராடக்ட். இல்லைன்னா கார்பன் டபுள் பாண்ட் சி இருக்கிற இடத்துல வந்து சைட்ஸ்ல வந்து சப்ஸ்டியூயன்ட் வந்து அதிகமா இருந்ததுன்னா இது 2 பேர்ல சொல்லலாம் சேசப்ஸ் ரூல். பிராக்கெட்ல கொடுத்தது கூட படிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். இது IUPAC நேம் இந்த காம்பவுண்ட்க்கு CH3 CH2 CH CH2 CH3. ஆன்சரே எழுதியிருக்கேன், அது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி ஆன்சர் வந்திருக்கு. மேம் 3லயும் 5லயும் புரோமைன் இருக்கு மேம், புரோமேட் இல்லையே, வெறும் தேர்ட் பொசிஷன்ல தான் குளோரின் ஆட் பண்ணிருக்கேன், புரோமின் எங்க இருக்கு? சரி, ஓகே. தேர்ட் பொசிஷன்ல குளோரைட். இப்ப லெஃப்ட்லயும் நம்பர் பண்ணலாம், ரைட்லயும் நம்பர் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து தேர்ட் பொசிஷன் தான் நம்ம எடுத்துக்கோம். 3 குளோரோ. ஏன் பென்டேனு? 5 கார்பன் இருக்கு மேம். 5 கார்பன் இருக்கா, பென்டேன். ஓகே, 3 குளோரோ பென்டேன். நான் எதுக்கு ஹைஃபன் போட்டிருக்கேன் நடுவுல? மேம் போடணும் மேம், நம்பருக்கும் வேர்டுக்கும் நடுவுல நம்ம என்ன பண்ணோம், ஹைஃபன் போடணும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செகண்டுக்கு பாருங்க காம்பவுண்ட். மேம் பென்சின் மேம், பென்சின்ல bromate சப்ஸ்டியூட் ஆயிருக்கு மேம். 3,5 டைப்ரோமோ CH2CH3 டைரக்டாவே அதோட டச் ஆயிருக்கு மேம். எத்தில் எத்தில் குரூப், அது 2 கார்பன்ல எத்தில் குரூப், டைப்ரோமோ எத்தில் பென்சின். ஓகே, இப்போ ஹாலோ ஆல்கைன்ஸையும் ஹாலோ அரேன்ஸையும் ஒரு சிம்பிள் டெஸ்ட்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இந்த தேடுங்க புக்ல பாருங்க, எங்க எங்க இருக்கு ஆன்சர். ஹாலோ ஆல்கேன்ஸ்க்கும் ஹாலோ அரேன்ஸ்க்கும் ஒரு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க? இப்ப எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆல்கேன்ஸா தெரியல, ஹாலோ ஆல்கின்ஸா தெரியல. சில்வர் நைட்ரேட். வெரி குட். சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் எழுதிக்காங்க. படிங்க பாப்பா அது. Haloalkane and haloarenes can be distinguished by silver nitrate. Haloalkanes react with silver nitrate to give white precipitate of silver chloride, while haloarenes do not react. ஸோ உங்களுக்கு வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்து ஈஸியா வந்து சின்ன காம்பவுண்ட் இல்லையா, ஆனா இந்த பென்சின் ரிங் வந்து பெரிய, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பென்சின் ரிங் வந்து பெரிய காம்பவுண்ட், அதில் ஆல்ரெடி அது டீலோக்கலைசேஷன் போயினே இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளான சில்வர் நைட்ரேட்டோட எல்லாம் வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ்ல வந்து ஈஸியா சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது ஹாலோ ஆல்கேன்ஸ் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிக்கலாம். இல்ல வந்து கொடுத்துருக்கிறது வந்து இல்ல ஒயிட் பிரிசிபிடேட் வரலன்னா எனக்கு வந்து ஹாலோ அரேன்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து எல்லா கெமிஸ்ட் வந்து அவங்க லேப்ல வந்து ட்ரை பண்ற ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இது. ஸோ ரியாக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான். ஸோ நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. why is chloroform stored in dark colored bottles? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க மேம் பிகாஸ் லைட்ல இருந்தா O2 ஓட ரியாக்ட் பண்ணி பாய்சன் கேஸ் ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்கும் மேம். பாஸ்ஜின் அதை ரீட் பண்ணுங்க அந்த இது பேராகிராஃப். எஸ் 2-3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ். Chloroform is stored in dark colored bottles to protect it from light. The bottle are completely filled so that the air is kept out. A small amount of ethanol is added. Chloroform is a colorless, sweet-smelling liquid. It is slowly oxidized by air in the presence of light to a poisonous gas. Phosphate. அது வந்து குளோரோஃபார்ம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெசன் சொல்றோம். நெக்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த இது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம முடிக்க முடியும். வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெசன். ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் பண்ணி, ஏன்னா நிறைய இருக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நிறைய இப்போ எங்கள் இதுல இப்போ +2 புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாவே கொடுத்துருக்கேன், சிம்பிளா கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ் இல்லையா, இதுல வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ண. இப்போ முன்னாடி பார்த்தா நம்ம அதெல்லாம் வந்து சப்ஸ்டியூன்ஸ் தான். மெத்தில் குரூப்பு, குளோரின், புரோமின் எல்லாம் வந்து சப்ஸ்டியூன்ஸ். அதுங்கெல்லாம் வந்து சப்ஸ்டியூன்ஸ். இது இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப். அது ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன சொல்றோம் நம்ம, ஏன் அதை ஃபங்க்ஷனல் குரூப் சொல்றோம்? என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும்? அது ஆட் பண்ண ஆக்டிவா இருக்குமா அந்த ரியாக்ஷன்? ஆமா, அந்த குரூப் வந்து ஆட் ஆகறனால அந்த காம்பவுண்ட் ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கு, ரொம்ப வந்து ஆக்டிவ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபங்க்ஷனல் குரூப். என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இது இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்
Ma'am, OH, OH alcohol, next CHO, CHO aldehyde group, COH, அந்த acid group, um, ரெண்டு ஆல்கைல் குரூப் நடுவில் ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, அது வந்து ஈத்தர். நடுவில் வந்து ஆக்சிஜன் இருந்ததுன்னா வெறும் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப் அட்டாச் நடுவில் இருந்தால் அது ஈத்தர். இப்படிதான் ஈத்தர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த 4 தான் வந்து நானா நிறைய இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ஒரு 10க்கு மேல இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆல்கால்ஸ் வந்து OH, பென்சின் ரிங்ல OH அட்டாச் பண்ணா அதுக்கு பேர் வந்து ஃபீனால்ஸ் அப்படின்னு. அப்புறம் வந்து ஈத்தர்ஸ் வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப் நடுவில் வந்து ஆக்சிஜன் இருந்ததுன்னா அது வந்து டை ஆல்கைல் ஆல்கைல் ஆக்சைட்ஸ் தான் வந்து நம்ம ஈத்தர்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம வந்து இந்த லெசன்ல வந்து படிக்க போறோம். இது படிங்க, இந்த பேராகிராஃப் படிங்க பார்ப்போம். we have ஆமா, இந்த ஷேர் ஆகுத புக்கு. ma'am, we so have far you have divided two lessons. First and the ma'am. So far, you have learned the chemistry of hydrocarbons, which serve as basic skeleton for the attachment of various functional groups to give a large number of their derivatives. In the last lesson, we discussed one such class of compounds with halogen derivatives of hydrocarbons. Another very useful and important category of hydrocarbon derivative is that of compounds. நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் வெறும் ஹைட்ரோ கார்பன் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் லெசன்ல பார்த்தா ஹைட்ரோ கார்பன்ல சப்ஸ்டியூட் ஆகின ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம். அதோட யூஸ்ஃபுல்லான என்னென்ன ஹாலஜன்ஸ் அப்படின்ட்டு அதோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் பண்ண கார்பன் ஆட்டம்ல லிங்க் பண்ணியிருக்கிறேன். இங்க என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இன் விச் தி கார்பன் ஆட்டம் இஸ் லிங்க்டு டு அன் ஆக்சிஜன் ஆட்டம். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து NH2வும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான், அமினோ குரூப்பும் ஒரு NO2வும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் கார்பனோட டைரக்டா வந்து ஈத்தரு, ஃபீனால்ஸ், அப்புறமா வந்து ஆல்கால்ஸ், இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல வந்து டைரக்டா வந்து கார்பனோட டைரக்டா வந்து ஆக்சிஜன் அட்டாச் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் எடுத்து நம்ம படிக்க போறோம். இது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் பேரா படிங்க. We have devoted 2 lessons for the study of compounds. In this lesson, you will study about compounds containing carbon-oxygen single bond, whereas the next lesson deals with compounds containing carbon-oxygen double bond. ஸோ வந்து கார்பன் ஆக்சிஜனோட அட்டாச் ஆகுது. ஒரு ஆக்சிஜனோட அட்டாச் ஆகுற பாண்டை வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்க சிங்கிள் பாண்டும், இன்னொன்று வந்து கார்பன் அட்டாச் ஆகுற ஆக்சிஜனோட வந்து டபுள் பாண்ட். ஸோ அது மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா ஆல்கைல் குரூப்போட கார்பனோட வந்து சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு. பினால்ஸ்லயும் வந்து அதே மாதிரி சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஈத்தர்ஸ்ல வந்து அதே மாதிரி சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு குரூப் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கிற அந்த குரூப்பை பத்தி படிக்க போறோம். இந்த நெக்ஸ்ட் இது படிங்க. அமாங் தி காம்பவுண்ட்ஸ் வித் கார்பன் சிங்கிள் பாண்ட் அடுத்து எது இருக்குன்னா ஆல்கால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், இது மட்டும் தான் இருக்கு. இங்க இருந்து என்னென்ன படிக்க போறேன் இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா, ஆல்கால்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கால், பிரைமரி ஆல்கால், செகண்டரி ஆல்கால், டெர்ஷரி ஆல்கால், எப்படி நேமிங் பண்றது, அதே மாதிரி அந்த ஆல்கால்ஸோட ப்ரிப்ரேஷனு, அப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வந்து வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன, அதோட யூசஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், இப்போ காமன் ஃபீனாலிக், அடுத்தது வந்து ஃபீனால்ஸை பத்தி, அதே மாதிரி அதோட எப்படி ஃபீனால்ஸோட என்ன யூசஸ், அப்புறம் எப்படி நேமிங் பண்றது, ஈத்தர்ஸ்ல இருந்து நேமிங் எப்படி பண்றது, ப்ரிப்ரேஷன், அதோட இம்பார்ட்டன்ட் யூசஸ். இப்போ ஆல்கஹால் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன மைண்ட்ல வருது? OH. ஆல்கஹால்னா இப்போ நம்ம யூஸ்வலா வந்து நம்ம ஆல்கஹால் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அந்த இது இந்த ட்ரக் கட் பர்சன் வந்து குடிக்கிறதா வந்து நம்மளுக்கு குடிகாரங்க வந்து குடிப்பாங்க அந்த ஆல்கஹால். ஆக்சுவலா வந்து ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் எடுத்துக்கோங்களேன். எத்தனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்ல இது எத்தனால் வந்து இந்த காஃப் சிரப் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த காஃப் சிரப்ல வந்து அது தூக்கமா கொஞ்சம் தூக்கம் வரத்துக்காக, அந்த கொஞ்சம் வந்து போதை மாதிரி அந்த தூக்கம் வரத்துக்காக பண்ணதுக்காக கொஞ்சம் வந்து ஆல்கஹால்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க காஃப் சிரப்ல. இது வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது.
ஆன்டிசெப்டிக்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி இது ஆன்டிசெப்டிக் பண்றோம்ல, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எதுக்குன்னா ஃபியூவலா யூஸ் ஆகுது. பெட்ரோலோட கொஞ்சம் ஆல்கஹால் சேர்த்துனா இது வந்து இது மெத்திலேட்டட் ஸ்பிரிட். மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா இந்த லேப்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க மெத்திலேட்டட் ஸ்பிரிட். இப்ப நம்ம வந்து அஹ், ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்க சொல்யூஷன் வந்து ஹீட் பண்ணதுக்காக நம்ம கேண்டில் எல்லாம் வந்து வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த கேண்டில் அந்த இதெல்லாம் டெஸ்ட் டியூப் எல்லாம் வந்து அப்படியே பிளாக் ஆயிடும். ஆனா மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அந்த 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 சொல்யூஷன் இருக்கிற இதுல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து இது ஆகாது, அந்த பிளாக் ஆகாது உங்களுக்கு. ஸோ அந்த லேப்ல எல்லாம் வந்து உங்களுக்காக அந்த ஹீட்டிங் பர்பஸ்க்காக அந்த இது இருக்கும். இப்ப நம்ம வந்து கெரோசின் போட்டு வீட்டுல விளக்கு வைப்போம் இல்லையா, பாட்டில கெரோசின் போட்டு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இங்க நம்ம லேப்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கெரோசினுக்கு பதிலா இங்க மெத்திலேட்டட் ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா கொஞ்சம் எத்தனாலோட மெத்தில் ஆல்கஹால் ஆட் பண்ணது தான் வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட். அது வந்து அது யூஸ் பண்ணி அதுக்கு அதுவா யூஸ் பண்ண அந்த சொல்யூஷன் அந்த இதுல யூஸ் போட்டு ஹீட்டிங்காக வந்து யூஸ் பண்ணாங்க. டெஸ்ட் டியூப்லாம் ஹீட் பண்ணதுக்கு, சொல்யூஷன்ஸ்லாம் ஹீட் பண்ணதுக்கு இது மாதிரி நார்மலான கெரோசின் பாட்டிலுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்பிரிட் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட். அப்புறமா வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ண ஆன்டிசெப்டிக். இது வந்து காஃப் சிரப்ல யூஸ் பண்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்கு. எத்தனை இந்த இது ஸ்ப்ரே இது இருக்கு இல்லையா, ரூம் ஸ்ப்ரே, இது சென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து கொஞ்சம் இது எத்தனால்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. வேற என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இது எஸ்டர் ஈத்தர்ஸ் நிறைய வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எஸ்டரிஃபிகேஷன்ல ப்ராடக்ட் வந்து இது பண்ணது ஃப்ரூட்டி ஸ்மெல்லோட அந்த இது. உம் அப்ப வந்து ஆன்டிநாக்கு இன்னும் ஆன்டிநாக்கு வந்து கார் இருந்து யூஸ் ஆகும். இந்த ஆன்டிஃபிளஸ் ஆகும். நம்ம அதோடைய பேக் சைடுடைய யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட யூசஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ வந்து அந்த ட்ரங்கட் பர்சன் வந்து குடிச்சிருக்காரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன நம்ம ஆல்ரெடி ஒரு கதை சொன்னோமா, என்னம்மா சொன்னதுக்கு அந்த ட்ரங்கட் பர்சன் வந்து குடிச்சிருக்காரு அப்படின்ட்டு என்ன யூஸ் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகுறத வச்சு பாக்குறாங்க, ஞாபகம் இருக்கா? ஹலோ. Yes, ma'am. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? Ma'am, potassium permanganate. வெரி குட், பொட்டாசியம் பர்மேங்கனேட். இது என்ன பொட்டாசியம் பர்மைல் இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இது வந்து என்ன ஆகும், அந்த ட்ரங்கட் பர்சன் குடிச்சிருந்தாருன்னா அந்த கலர் என்ன சேஞ்ச் ஆகும், தேமன் அப்புறம் உங்களுக்கு வயலட் கலரா இருக்கும். அது வந்து என்ன சேஞ்சா இருக்கும், கலர் கிரீனா மாறி இருக்கும். ஸோ அதை வச்சு அவர் வந்து அப்போ எத்தனால் வந்து கேமன் வந்து அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் போய் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் ப்ராடக்ட். இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதோட யூசஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்காது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். யூபிஎஸ்சி எப்படி வந்து நேமிங் பண்றது, அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்க்கு எப்படி நேமிங் பண்ணுவோம் நம்ம யூஸ்வலா, அதே மாதிரி லாங் செயின் எடுத்துக்கணும். அந்த லாங் செயின்ல அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் அதே தான். அதுக்கு வந்து லோயர் நம்பர் வந்து வர மாதிரி பார்த்து அதுதான் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆல் கால்ஸ் பார்க்கணும். படிங்க பார்ப்போம் இந்த பேராகிராஃப். Ma'am, படிங்க. first alcohols are classified as primary, secondary, or tertiary, depending upon whether the number of alkyl groups bonded to the carbon atom bearing the hydroxy group is 1, 2, or 3, respectively. One of the
ஹலோ. Yes, ma'am. ஓகே, சாரிம்மா. நெட்ஒர்க் இதாச்சு. அது முடிஞ்சுச்சு. இது வந்து பிரைமரி ஆல்கஹால், 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு இல்லையா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்ட்டு. பிரைமரி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? சென்ட்ரல் கார்பன் ஆட்டமோட ஒரு ஆல் ஒரு ஆர் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அது பிரைமரி ஆல்கஹால். 2 ஆரோட அட்டாச் ஆனா செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து ஆல்கஹால்ஸ் இருக்கு. So alcohols are classified into primary and secondary, whether the number of alkyl groups bonded to the carbon atom bearing the hydroxyl group is 1, 2 or 3. 2 or 3 respectively. அடுத்த நெக்ஸ்ட் இது படிங்க பார்ப்போம். நாமனிக்ளேச்சர் இதுல எப்படி இருக்கு பாருங்க. நாமனிக்ளேச்சர் எப்படி பண்ணும். According to the IUPAC system of nomenclature, alcohols are called alkanols. They are named as the derivatives of the corresponding alkane in which the E of the alkane is replaced by all. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல எப்படி நேமிங் பண்றதுன்ட்டு. ஸோ நம்ம மீத்தேன் இருந்ததுன்னா அந்த ரூட் வேர்டு எழுதிட்டு அப்புறம் டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டான்னு பார்த்துட்டு ஏஎன்இன்னு போட்டுட்டு அதுல இருக்க இ எடுத்துட்டு ஓஎல் போடணும். ஆல்டிஹைடா இருந்ததுன்னா ஏஎல் போடணும். பாத்தீங்கன்னா அந்த இது பாருங்க, ஓஎல் ஏஎல் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஜாயின் ஹேண்ட் ரைட்டிங்ல ஏஎல் மாதிரி போட்டீங்கன்னா அது ராங் ஆடும். நேமிங் எல்லாம் கேட்டுங்க. ஐயூபிஎஸ்சி நேமிங் எல்லாம் வந்து கரெக்டா ஓப்பன் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. நீங்க அடுத்தது என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்டெப் 1 சொல்லுங்க. Select the longest carbon chain which contains the carbon atom bearing the OH group. Count the number of carbon atoms and identify the corresponding alkane. From the name of this alkane, drop the final A and suffix OL in its place. This gives the root name or the parent name. என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு முதல்ல லாங்கஸ்ட் செயின் பார்த்துக்கணும். அந்த செயின்ல வந்து அந்த OH குரூப் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கரஸ்பாண்டிங்ல கார்பன் ஆட்டம் கவுண்ட் பண்ணிட்டு மீத்தேனா ஈத்தேனா 2 இருந்தா ஈத்தேன், 3 இருந்தா ப்ரோபேன், அது மாதிரி இருந்தா கவுண்ட் தி கார்பன் ஆட்டமுடைய பேரண்ட்டுடைய நேமை கண்டுபிடிக்கணும். எழுதிட்டு அதுல எடுத்துட்டு ஓஎல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் number the carbon chain starting from the end nearest to the hydroxy group. The number of the carbon atom bearing the hydroxy group is indicated before OL in the name. So நம்ம வந்து number of carbon atom bearing the hydroxyl group is indicated before வந்து OL in the name. So அந்த OL நம்ம வந்து hydroxyl group இருக்கு அப்படின்ட்டு OL போட்டுக்கணும். நெக்ஸ்ட் number the other substituents according to their position on the chain. ஸோ அப்புறம் நம்பரிங் பண்ணணும். அந்த வேற குரூப் எல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கணும். முதல்ல வந்து நம்மளுக்கு ஆல் ஃபங்க்ஷனல் குரூப் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். Write the name of the alcohol by listing the substituents in the alphabetic order along with their position. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க பாருங்க. லெசன் 25ல தி ஹைட்ராக்சில் குரூப் டேக்ஸ் வந்து பிரசிடென்சி ஓவர் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்போ காமனான வந்து ஆல்கஹால்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஆல்கஹால் இங்க அந்த OH3 கொடுத்துருக்காங்களா, அது ராங். அது OH மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்க, இது செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. இது வந்து அடுத்தது 3 கார்பனு ப்ரோபேனு 1 ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்து 1 இருக்கு இல்லையா, அது வந்து 1OL இதுக்குள்ள. அடுத்தது இது வந்து பீனைல் ஸ்பெல்லிங் PHEYNL ராங் இருக்கு ஸ்பெல்லிங். பென்சைல் ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பொசிஷன் இருக்கு ப்ரோபேன் 2ஆல், இல்லை அந்த ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் CH3CH. இது வந்து என்னன்னா பியூட்டேன் 2ஆல், பியூட்டேன் 2ஆல். இங்கேயே வந்து பியூட்டேன் 2ஆல் 3 கொடுக்கலாம் இல்லையா, வந்து லோயஸ்ட் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இங்க பாருங்க, அந்த ஹெக்ஸகன்லயே உங்களுக்கு உள்ள ரிங் இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் பேர் வந்து வேற மாதிரி வருது, புரியுதுங்களா? நீங்க அந்த அசால்ட்டா வந்து அந்த பென்சின் ரிங் போட்டு அந்த ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர் போட்டு அப்படியே விட்டீங்கன்னா அது வேற காம்பவுண்ட் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ரிங் போடணும். அப்பதான் வந்து அது பென்சின் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா ஆல்டர்னேட் வந்து டபுள் பாண்ட் போடணும். ஒண்ணுமே போடலன்னா அந்த காம்பவுண்ட் பேர் வந்து வேற ஆயிடும், சைக்ளோ ஹெக்ஸேனா மாறிடும். அதுக்கு பார்த்து பண்ணணும். இந்த சைக்ளோ ஹெக்ஸனால் இதுல வந்து 1 2 3 அப்படின்னு பார்த்து
எங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ நம்பரிங் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். டெர்ஷரி ஆல்கஹால் ஏன்னா 3 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதான் டெர்ஷரி ஆல்கஹால். இது இங்க வந்து செகண்ட் 2 மெத்தில் வந்து ப்ரோபேன் 2 ஆல். ஸோ இது வந்து 2,3,3,3 ட்ரை மெத்தில் 2,2,3,3 எப்படி இருக்கு பியூட்டனால். ஸோ அந்த 2,3ல 2ல இருக்கு 3ல இருக்கு 2,3,3 ட்ரை மெத்தில் பியூட்டனால் அப்படின்றது. ஒன்னு வந்து மீத்தாக்சி எக்ஸனால். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறது காமன் நேம். ஸோ நம்மளுக்கு 2 இருக்கு, காமன் நேம் இருக்கு, ஐயூபிஎஸ்சி நேம் இருக்கு. ஸோ எதுன்ட்டு பாத்துக்கணும். ஸோ அவன் எப்பவுமே எக்ஸாம்ல எல்லாம் வந்து ஐயூபிஎஸ்சி நேம் தான் கேட்பாங்க, காமன் நேம் அவ்வளவா கேட்க மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு OH இருந்ததுன்னா அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இப்ப வந்து 2 இருந்ததுன்னா ஈத்தேன் வந்து 1,2-diol, ப்ரோபேன் வந்து 1,2-diol. அப்ப diol அப்படின்ட்டு போட்டு. In the above example, only OH group is present in the molecule. These alcohols are known as the monohydric alcohol. Alcohols having the 2 hydroxyl group in the molecule are known as the dihydric alcohols or diols or glycols. Some of the diols are given. So now note that the term on the glycol means 1,2-diol or a vicinal diol. In this diol, the 2 hydroxy group are present on the adjacent carbon atom. So விசினைலுக்கு வந்து எதுனா இது ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து மேல இருக்கு எத்திலின் கிளைகால் 1 பக்கத்துல. இங்க வந்து விசினைல் என்னன்னா விசினைல் டைகால்ஸ் மீன்ஸ் வந்து 1,2-diol ஆர் விசினைல். அந்த ஆல்கால் வந்து பக்கத்து கார்பன் ஆட்டமோட வந்து அட்டாச் ஆயிருந்தா அது விசினைல் டைஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து வேற இங்க பாருங்க, இந்த இதுல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்து விசினைல் டைஆல். பக்கத்து கார்பன் ஆட்டமோடவே வந்து OH குரூப் 2 அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது விசினல் டைஆல். சிமிலர்லி ஆல்கால்ஸ் ஹேவிங் 3 ஹைட்ராக்சி குரூப் ட்ரைஹைட்ரிக் ஆல்கால். இதுக்கு எப்படி நம்பிங் பண்றது? 1, 2, 3 போட்டு, ஏன்னா ஆல்கால் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ காமன்லி ஒன் கிளிசரால் ஆர் ட்ரைஹைட்ரிக் ஆல்கால்ஸ். ஸோ ஜென்ரல் மெத்தட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. குளோரோ ஈத்தேன்ல இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ரியாக்ஷன் பார்த்து குளோரோ ஈத்தேன்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனால் பிளஸ் வந்து சோடியம் குளோரைடு. ஸோ வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் வந்து ஆல்கோ ஆல்கேன்ஸ். இது வந்து 2-bromo பியூட்டேன். ஏன் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சும்மா உங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஷார்ட்டட் லைன்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை காமிக்கலாம். ஸோ ஒன்று CH3 இப்படி CH3 CH2 CHBr. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த இந்த இது வந்து இந்த மெத்தட்ல கூட வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல போடுறோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன்ல போடலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு பெண்ட் இதுல கூட வந்து ஷார்ட் ஃபார்மா கூட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதலாம். இது பாத்தீங்கன்னா இந்த புரோமின் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த புரோமின் வந்து சோடியம் புரோமைடு எடுத்துட்டு உங்களுக்கு பியூட்டேன் 2 ஆல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கின்ஸ். ஹைட்ரேஷன் வாட்டர் ஆட் பண்றது வந்து ஹைட்ரேஷன். ஸோ நம்ம வந்து ஆல்கின்ஸ்ல இருக்க டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி ஆல்கின்ஸ் கேன் பி ஹைட்ரேட்டட் டு ஹீல்ட் வந்து ஆல்கான்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் வந்து ஆசிட் கேட்டலிஸ்ட். ஆசிட் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து அந்த HSO4ல HSO4 வந்து ஆட் ஆகும். அப்புறம் வந்து அதுல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து யூல் கெட் திஸ் ஒன் எத்தனால். திஸ் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் வயா வந்து ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட். முதல்ல வந்து எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகி அப்புறம் வந்து அந்த எத்தனால் ஃபார்ம் டைரக்டா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக மாட்டேது. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் வேற இருக்கனால OH ஆட் ஆகி திருப்பி இன் கேஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்னு என்னது? ஸோ உங்களுக்கு வந்து அன்சிமெட்ரிக்கு ஆல்கின் த அடிஷன் ஃபாலோஸ் வந்து மார்கோனிக்ஸ் ரூல். படிச்சிருக்கோமா மார்கோனிக் ஆஃப் ரூல்? ஞாபகம் இருக்கமா மார்கோனிக் ஆஃப் ரூல்? இது வந்து இங்க அடிஷன்ஸ் வந்து எங்க எந்த கார்பன் ஆட்டம்க்கு வந்து மார்கோனிக் ஆஃப் ரூல் வந்து OH குரூப் எப்படி போகும் அப்படின்ட்டு இந்த இதுல அதே மாதிரி பாண்ட் பிரேக் ஆகி இந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் ஜஸ்ட் ப்ரிப்ரேஷன் தான். ஆக்சி மெர்குரேஷன் அப்படின்னா அந்த இது இருக்கு இல்லையா, மெர்குரிக் அசிட்டேட்டு இது மாதிரி யூஸ் பண்ணி பண்றதுனால ஆல்கின்ஸ் ரியாக்ட் வித் மெர்குரி டு அசிட்டேட், தட் இஸ் மெர்குரி அசிட்டேட். அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. HgOAC2 இப்படி போடலாம், இல்லைன்னா ஓப்பன் ஏசினா அசிட்டேட். அது ஸோ அசிட்டேட்னா என்னன்னா ஆசிட் இருக்கு இல்லையா, அசிட்டிக் ஆசிட்னா COH இருக்கு இல்லையா,
CH3COOH தான் வந்து அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா வந்து எத்தனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி HG போட்டோன்னா அது மெர்கூரிக் அசிட்டேட் அப்படின்னு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆசிட்னா COH குரூப் இல்லையா? இப்போ ஆல்ரெடி வந்து ஆசிட்லயே வந்து ஒரு கார்பன் இருக்கு, அதோட வந்து ஒரு CH3 ஆட் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ 2 கார்பன், அப்போ ஈத்தேன் அப்போ எத்தனோயிக் ஆசிட். அதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி MG மெர்குரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ மெர்குரி அசிட்டேட் அப்படின்னு. இது மாதிரி வந்து ஆட் ஆகி உங்களுக்கு டிமெர்குரேஷன் ரிமூவ் பண்றது. இப்போ மெர்குரி குரூப் ஆட் பண்ணிட்டோம், இப்போ டிமெர்குரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு திருப்ப அந்த மெர்குரி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், யூ வில் கெட் வந்து ஆல்காலா வந்து மாறும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வந்து ரியாக்ஷன்ஸ். திஸ் மெத்தட் வந்து gives வந்து வெரி குட் yield ஆஃப் ஆல்கஹால்ஸ். therefore வந்து addition takes place வந்து இன்னும் வந்து மார்கோனிக் ஆஃப் ஃபுல். இதெல்லாம் டபுள் பாண்ட்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இப்படி போகுது HGOAC. அடுத்து திருப்ப வந்து டிமெர்குரேஷன் ஆகுதுன்னா மெர்குரி வந்து ரிமூவ் பண்றோம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த காம்பவுண்டு இது உங்களுக்கு வந்து OH வந்து ஆட் ஆகுது. அது வந்து பென்டேன் வந்து 2 ஆல் அப்படின்ட்டு. ஹைட்ரோபோரேஷன் மெத்தட்ல நம்ம புரோமின் BF3 இருக்கு இல்லையா, போரான் ஹைட்ரைடு BH3 வந்து when an alkene react with BH3 in THF solution, the orthoborane வந்து is formed. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இது வந்து பியூரேனா, இங்கதான் வந்து ஆல்கின். போரானுக்கு தான் வந்து பியூரேன் அப்படி கொடுத்துருக்காங்க. போரான் ட்ரைஹைடு BH3 இருக்குல்ல பியூரேன், அதை எடுத்துட்டு இது ஆல்கினோட டபுள் பாண்ட். இது ராங்கா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சரே. இது இங்க எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரை ஆல்கைல் போரேன். இங்க பாருங்க BH3 has வந்து 3 hydrogen atom. Above addition can occur 3 times to give tri alkyl borate. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகி BH3 இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் தனியா வந்து ஒரு பாண்ட் பிரேக் ஆனா ரெண்டு இது ஆட் ஆகணும் இல்லையா, இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, இங்க BH2. திருப்ப என்ன ஆகுதுன்னா திருப்ப வந்து அந்த இதோட ரியாக்ட் ஆகி அகெயின் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து ட்ரை ப்ரோப்பைல் வந்து போரேன். அதே மாதிரி 3 ஆல்கைன் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகுது. ப்ரோப்பின் 3 ஆல்கைன் குரூப் வந்து ஓட்டம் ஆட் ஆகி யூல் கெட் வந்து ட்ரை ப்ரோப்பைல் போரேன் அப்படின்றது. இந்த ட்ரை ப்ரோப்பைல் ப்ரோமேனை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா யூசிங் வந்து ஆல்கலைன் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் யூஸ் பண்ணீங்கன்னா யூல் கெட் வந்து ப்ரோபனால் வந்து போரிக் ஆசிட். ஸோ நோட் தட் தி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் yields and the anti-margonic of addition of water, although the reaction proceeds according to the rule வந்து பிரகாரம் வந்து மார்கோனிக் ரூல்ல பிரகாரம் பண்ணும்போது, ஆனா வந்து லாஸ்ட் வந்து ப்ராடக்டோட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ல வந்து இதாகுது. தென் வந்து நம்ம வேற மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா கார்பனைல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி, கார்பனைல்னாவே என்னது C டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதான் கார்பனைல். இப்போ ஆல்டிஹைட் யூஸ் பண்ணி ஆசிட் C டபுள் பாண்ட் இதுல இருக்குன்னா ஆசிட்ல இருக்கு. COOH சொல்றோம் இல்லையா, அது வந்து C டபுள் பாண்ட் OOH அது மாதிரி வரும். ஆல்டிஹைட் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலா வந்து உள்ள ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது C டபுள் பாண்ட் OH அப்படி வரும் ஆல்டிஹைட் குரூப். ஸோ ஆல்டிஹைட் குரூப்பும் ஆசிட் குரூப்பும் வந்து ஒரு கார்பனைல் குரூப்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து ஆல்காலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ரிடக்ஷன் பண்ணி கீட்டோன் யூஸ் பண்ணீங்கன்னா கீட்டோன் கூட உங்களுக்கு C டபுள் பாண்ட் 4 இருக்குமா உங்களுக்கு, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். OH இருந்ததுன்னா ஆல்கஹாலு, CHO இருந்ததுன்னா ஆல்டிஹைடு, COOH இருந்ததுன்னா கீட்டோ இது ஆசிடு, CO மட்டும் இருந்ததுன்னா அது கீட்டோ, வெறும் O மட்டும் இருந்தா ஈத்தர். சொல்லுங்க பார்ப்போம். OH இருந்ததுன்னா என்னது ஃபங்க்ஷனல் குரூப், இது 5 இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப். OH இருந்ததுன்னா ஆல்கஹால், புரியுதா? CHO இருந்ததுன்னா அது ஆல்டிஹைடு, COOH இருந்ததுன்னா ஆசிடு, அப்ப C டபுள் பாண்ட் CO இருந்ததுன்னா கீட்டோன், வெறும் நடுவில் ஆக்சிஜன் மட்டும் இருந்ததுன்னா அது ஈத்தர். சொல்லுங்க பார்ப்போம். OH இருந்ததுன்னா OH ஆல்கஹால், CHO இருந்ததுன்னா ஆல்டிஹைட் மேம். அடுத்தது C டபுள் பாண்ட் O இருந்ததுன்னா
ketone, கீட்டோன். அடுத்தது CO இது O இருந்ததுன்னா COOH ma'am, COOH இருந்ததுன்னா aldehyde ma'am, DHO இருந்ததுன்னா ஆல்டிஹைட். ஆசிடுக்கு COOH ma'am, COH இருந்தா ஆசிட். அடுத்தது O மட்டும் இருந்தா நடுவுல O இருந்தது ether ma'am, ஈத்தர். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன் குரூப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒண்ணு OH இருந்ததுன்னா ஆல்கஹாலு, CHO இருந்ததுன்னா ஆல்டிஹைடு. அந்த மீதி இருக்கிறதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு வந்து இது பேருக்காக ஆல்டிஹைடு வந்து இந்த நியூவா இருக்கு. உங்க ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நியூவா இருக்குது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப். உங்களுக்கு இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு மொத்தம் பார்த்துக்கோங்க. ஸோ OH இருந்ததுன்னா ஆல்கஹாலு, CHO இருந்ததுன்னா ஆல்டிஹைடு, COOH இருந்ததுன்னா ஆசிடு, CO இருந்ததுன்னா கீட்டோனு, வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருந்ததுன்னா ஈத்தர். இப்போ CHO அப்போ அது ஆல்டிஹைடு. அப்போ ஆல்டிஹைடுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதையும் நம்ம வந்து ரிடக்ஷன் வந்து ஹைட்ரஜன் பெலாடியம் யூஸ் பண்ணினா வில் கெட் வந்து பிரைமரி ஆல்கஹால். C டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ கீட்டோனு அதே மாதிரி ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா 2 ஆல்கைல் குரூப் இருக்கு கீட்டோன். கார்பாக்சிலிக் ஆசிட்ல அதே மாதிரி வந்து ரிடக்ஷன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். எஸ்டர் சொன்னது வந்து என்னன்னா ஆசிட்லயே RCOOH இருக்கு இல்லையா? அதுல RH ரிமூவ் பண்ணி ஆசிடோட H ரிமூவ் பண்ணி ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணா அது எஸ்டர். ஸோ அதுல வந்து ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். இது படிங்க, இந்த பேராகிராஃப் படிங்க. the reduction is carried out using hydride reagents such as lithium aluminum hydride and sodium borohydride. Lithium aluminum hydride is stronger and reacts explosively with water, while sodium borohydride is convenient to handle and reacts slowly. இதே மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து எந்த ஹைட்ரேட் வந்து பெஸ்ட் ஃபார் இதுக்கு இது ரிடக்ஷனுக்கு அப்படின்னு கேட்கும்போது சோடியம் போரோ ஹைட்ரேட். என்ன ரீசன்னா கன்வீனியன்ட் டு ஹேண்டில், வந்து ரியாக்ட் வந்து ஸ்லோலி. அது இது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்னா அந்த வெடிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து லித்தியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ரியாக்ட் எக்ஸ்ப்ளோசிவ்லி வித் வந்து வாட்டரோட கொஞ்சம் வாட்டர் இருந்தாவே அது என்னது அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆயிடும். அதுக்காக நம்ம வந்து அது ஹேண்டில் அதை விட பெஸ்டா நம்ம என்ன சோடியம் போரைடேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்க படிங்க. Lithium aluminum hydride reduces all of the above classes of compounds, while sodium borohydride reduces only aldehyde and ketones and does not reduce carboxylic acids and esters. இப்போ நம்ம வந்து என்ன சொன்னா கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து நாலு நாலு டைப்பான காம்பவுண்ட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ற இது இருக்கு, ரியாக்ஷன் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து சோடியம் போராய்டைடு வந்து அதுக்கு லிமிட்டடா இருக்கு. வெறும் ஆல்டிஹைடும் கீட்டோன் மட்டும் தான் வந்து ரெடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் கேன் பி யூஸ் டு செலக்டிவ்லி ரெடியூஸ். Hence, it can be used to selectively reduce the aldehydic and ketonic carbonyl group in presence of carboxylic acid ester function. Some examples. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து some example being இங்க C double bond O இருக்கு இல்லையா? அது கீட்டோ குரூப். இது வந்து உங்களுக்கு எக்ஸனோன் C double bond குரூப் வந்து கீட்டோ குரூப். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரிடக்ஷன் பண்ணதுக்காக சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ எது எது வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா வந்து அதுக்கான வந்து ஹைட்ரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி சம் வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் யூசிங் கிரிக்னாட் ரியேஜென்ட் சொன்னல. கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன விதமான காம்பவுண்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் நான் வந்து எனக்கு ப்ரொபைல் ஆல்கஹால் வேணும் அப்படி ப்ரொபைல் ஆல்கஹால்லே வந்து இன்னும் ஒரு கார்பன் ஆட்டம் சேர்ந்து ஒரு கார்பன் ஆட்டம் சேர்ந்து பியூட்டனால் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண மெத்தனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் சேர்த்து மெத்தனால் ஏன் கொடுத்துருக்கான், ஒரே ஒரு கார்பனா மீத்தேனு அப்புறம் உனக்கு CHO குரூப் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ண மீத்தேன் போட்டு எடுத்துட்டு AL போட்டுக்கணும் மெத்தனால் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணனா மெத்தனால் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட எத்தனால் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் வரும். டெர்ஷரி ஆல்கஹால் வேணும்னா உங்களுக்கு
ப்ரொப்பனோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வெறும் பாருங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால்னா என்னது, ஒரு கார்பன் வந்து ஆட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால் 2 கார்பன் ஆட் பண்ணோம்னா யூ கேன் டேக் வந்து இது எத்தனால். 3 கார்பன் வேணா ப்ரொப்பனோன் சேர்ந்து இது மாதிரி நம்ம ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டயசோடேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. டயசோடேஷன் என்னது, டயசோடேஷன் என்னமா, NH2 இருக்கும். பென்சின் ரிங்ல NH2 இருக்கும் அனிலின்னு. அதோட உங்களுக்கு என்ன பண்ணோம், சோடியம் NaNH2, அடுத்தது வந்து சோடியம் நைட்ரேட்டு HCl 273 to 274 வரைக்கும் வந்து இது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டயாசோடேஷன் போகும். ஸோ அது மூலமா கூட நம்ம வந்து ஆல்கஹாலை இது பண்ணிக்கலாம். ஃபர்மெண்டேஷன் என்னது, பயாலஜி ஃபர்மெண்டேஷன் என்னது, இப்போ எத்தனால் எல்லாம் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்றாங்களே எப்படி, ஏன்னா இது இது இருக்கு இல்லையா, சுகர் கேன் இருக்கு இல்லையா, கரும்புல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஜூஸ்ல இருந்து சுகர்லாம் எடுத்துடுவாங்க. எடுத்துட்ட பிறகு கடைசியா வந்து ஒரு இது இருக்கு, திக்கு சிரப் மாதிரி இருக்கும், திக் லிக்விட் சிரப் இருக்கும். அந்த எப்படி காய்ச்சுறாங்க, சர்க்கரை எப்படி காய்ச்சுறாங்க, அந்த கரும்புல இருக்க ஜூஸை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ண சுகர் வந்து செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த ஒரு கடைசியா நிக்கிற அந்த சிரப்ல இருந்து சுகர் எடுக்க முடியாது. அந்த வேஸ்டான பொருள் தான் வந்து எத்தனால் எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேஸ்டான பொருளை வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஈஸ்ட் பவுடர் போட்டு ஃபர்மெண்டேஷன் என்னன்னா, கொஞ்ச நாள் விட்டோம்னா அந்த பெரிய மாலிகுலாம் வந்து என்ன ஆகும்னா சின்ன சின்ன மாலிகுல் ஆயிடும். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து என்னது சுக்ரோஸ் இல்லையா, அந்த சுக்ரோஸ் மாலிகுல் வந்து முதல்ல வந்து குளுக்கோஸ் மாலிகுலா மாறும். சுக்ரோஸ் வந்து C12. ஸோ C12னா C12H22 ஹோல் ஆகும். அது வந்து பிரேக் ஆகி C6H12O6 குளுக்கோஸா மாறும். திரும்ப ஒன்றும் ஆகும்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து நம்ம 1 வீக் இருக்கும்போது திரும்ப அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும், பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு அப்படி வந்து 2 ப்ராடக்டா மாறிடும். ஸோ எத்தனால் வந்து 2 கார்பன் மாறும். ஸோ பிரேக்கிங் ஆஃப் வந்து லார்ஜர் மாலிகுல் இன்டு ஸ்மால் மாலிகுல்ஸ் தான் வந்து we call it as fermentation. Ethanol is prepared on a large scale using fermentation. It involves breaking down the large molecules into simpler ones using the enzymes. The invertase enzymes use பண்ணி நம்ம வந்து yeast is added as a source of enzymes. அதுல இருக்கிற என்சைம்ஸ் எதுல இருக்க என்சைம்ஸ்னா உங்களுக்கு அந்த சுகர்ல இருக்கிற என்சைம்ஸ் 2 என்சைம்ஸ் இருக்கு, இன்வெர்டேஸ் ஜைமேஸ். இந்த என்சைம்ஸ் தான் என்ன பண்ணுன்னா பெரிய மாலிகுலும் சின்ன மாலிகுலா மாறும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து C12 இருந்தது C6 மாத்திட்டோம். திருப்ப அந்த ஜைமேஸ் என்சைம் வந்து இன்னும் வந்து மாலிகுலர் சின்னதாகும் எத்தனால். ஸோ இதான் வந்து லேப்ல வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இங்க வந்து ட்ரங்கட் பர்சனுக்காக தயாரிக்கிறது. இந்த எத்தனால் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் இதுக்கு வந்து ஃபார்மக்யூட்டிக்கலுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்க்கு எதுக்குன்னா இந்த காஃப் சிரப்ல, அதே மாதிரி இந்த இது ஃபீவர் பேராசெட்டமால் சிரப்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிரப்ல அதுல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க எத்தனால். ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஹைட்ரஜன் பாண்டிங்கு அதை பத்தி எல்லாம் எப்படி ஆல்காலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது அதுல எப்படி சொல்லி மெத்தனால் எத்தனால் மீத்தேனு, அதே மாதிரி வந்து அதுல ஆல்கால் ஆட் பண்ணோடனே அதுல பாயிலிங் பாயிண்ட்லாம் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கணும். அதான் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கால்ஸ், அந்த அசிடிக் பேசிக் பிஹேவியரை எப்படி காமிக்குது, ஆல்காக்சைட்ஸ் இது ரியாக்ஷன்ஸ் ஆல்கல் ஹேலைட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் லூகாஸ் டெஸ்ட் இதை கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். லூகாஸ் டெஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கால்ஸ், டீஹைட்ரேஷன் டு ஃபார்ம் தி ஈத்தர்ஸ், ஆக்சிடேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல்கால் வந்து சால்வெண்டா யூஸ் ஆகுது, லெபார்டரி ரியேஜென்ட்டா யூஸ் ஆகுது, மெடிசன்ஸ்ல யூஸ் ஆகுது, பெயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தின்னரு வார்னிஷஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. யூசஸ் ஆஃப் வந்து மெத்தனால் அண்ட் வந்து எத்தனால் சொன்னேன்.
மெத்தனால் வந்து டாக்ஸிக் டு ஹியூமன் அண்ட் ஈவன் ஸ்மால் குவான்டிட்டி கேஸ் காஸ் வந்து blindness. Methanol in large quantity, its consumption can cause the death. However, it is useful industrial both as a solvent and in the production of formaldehyde and acetic acid. As a starting way used in the synthesis of which is called gasoline MTBE, methyl tetrabutyl ether. Ethanol obtained by the fermentation of sugar is present in all alcoholic beverages. Sanitizers, antiseptica, varnish, sonally ethanol uses. Ethanol used for scientific and industrial purpose is made and purposely toxic to prevent people from consuming it. இங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து டாக்ஸிக்கா ஆக்குறாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா லேப்ல வந்து வச்சிருக்காங்க. வெறும் எத்தனால் வச்சாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணா அது ஆல்காலிக் பிவரேஜ் நினைச்சு குடிச்சிடுவாரு. அதுக்காக அது வந்து லேப்ல வந்து கொஞ்சம் மெத்தனால் போட்டோம்னா அது டாக்ஸிக்கா மாத்திடும். இப்போ அந்த மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா மெத்தனாலோட கொஞ்சம் எத்தனால் வந்து ஆட் பண்ணி வச்சதான் வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட். சானிடைசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பெல்லாம் நம்ம கொரோனாலாம் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ்மா. ஹலோ. Thank you, ma'am. ஓகேம்மா.